சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ் வந்துட்டு அவங்க நினைச்ச மாதிரியே பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வந்துடுறாங்க. தமிழ் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா வசந்தி ஃபோன் பண்றாங்க. தமிழே, எப்படி தமிழ் இருக்க? கால் வலி எப்படி இருக்கு? குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், அம்மா இப்போ பரவாயில்லம்மா, இன்னொரு தடவை ஆஸ்பத்திரிக்கு போய் செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், உடனே வசந்தி வந்துட்டு, சரி தமிழ், நீ எப்பன்னு சொல்லு, நானும் உன் கூட வாரேன், கட்டை பிரித்து மாற்றிட்டு வந்துடுவோம், அது வரைக்கும் நீ பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் தமிழ்கிட்ட வந்து, என்னடி பரீட்சை எழுதிட்டோம்னு ரொம்ப திமிரா இருக்கியா? இது எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன். இருடி, கூடிய சீக்கிரமே நீ ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், உடனே தமிழ் வந்துட்டு, நீங்க ஏன் ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உங்க மகளோட வாழ்க்கைய முதல்ல காப்பாத்துங்க. அந்த பிள்ளைக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பேரன் பேத்திகளோட சந்தோஷமா இருக்க பாருங்க. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க குடியே கெடுக்கிறதுலே குறியா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சாவித்திரியோட மூக்க உடைக்கவும், சாவித்திரி தமிழ்கிட்ட அசிங்கப்பட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா மறுநாள் காலையில திடீர்னு கட்சி தலைவரும் அவரோட மனைவியும் வரதா ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்றாங்க. உடனே ராஜாங்கம் வந்துட்டு, சேது, இன்னைக்கு கட்சி தலைவரும் அவங்க வீட்டம்மாவும் வராங்க, உடனே நீங்க வீட்டை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், இங்க வீட்டில் எல்லாரும் பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தலைவர் வரவும், அப்பத்தான் வந்துட்டு, சேது, நீ தமிழ்ச்செல்வியை வீட்டுக்கு கூட்டிட்டு வா, ஏன்னா தலைவர் இங்க வாராரு, அவர் வர நேரத்துல தமிழ்ச்செல்வி அவுட் ஹவுஸ்ல இருந்தானா அவருக்கு ஏதாவது சந்தேகம் வந்துடும், நீ அவளை இங்க கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், உடனே ராஜாங்கமும் சொல்றாரு, ஆமாயா சேது, ஆத்தா சொல்றது சரிதான், நம்ம வீட்டு விஷயம் எதுவும் அவருக்கு தெரிய வேணாம், நீ அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழை வீட்டுக்கு கூப்பிடுறாரு. இந்த மாதிரி கட்சி தலைவர் வாராராம், நீ அங்க வா, அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீ திரும்பவும் இங்கேயே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு தமிழும் ஒத்துக்கிடுறாங்க. அடுத்து பார்த்தா கட்சி தலைவரும் அவங்க வீட்டுக்காரமாவும் வாராங்க. வீட்டுக்குள்ள வந்ததும், என்ன அமைச்சரே, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் கேட்கவும், நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்குறாங்க. எங்களுக்கு என்ன, அமைச்சர் புண்ணியத்துல நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம், உங்க மகன்தான் எங்க கட்சி மேல இருந்த மிகப்பெரிய கெட்ட பேரை அழிச்சு மக்கள் மத்தியில நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்காரு, அதே சமயம் இதுக்கு உங்க பேத்தி தமிழ்ச்செல்வியும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே தமிழை பார்த்து, எப்படிமா இருக்க? காலில் அடிபட்டிருக்கு, இப்போ பரவாயில்லையாமா? இந்த மாதிரி நேரத்தில் நீ கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கக்கூடாதா? வயிற்றுல பிள்ளைய வச்சிருக்க, இனிமேலாச்சும் கவனமாக நடமா அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் தமிழ்கிட்ட நலம் விசாரிச்சுட்டு மேற்கொண்டு சொல்றாரு. எம்மா, நீ வயசுல சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் உன் மாமனரோட முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய உதவியா இருந்திருக்க. உன்னை பரீட்சை எழுத கூட்டிட்டு போனதுனால எங்க கட்சி மேல இருந்த கெட்ட பேரும் அழிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம உன்னோட மாமனாரை எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கட்சிக்கும் ஃபோன் பண்ணி நிறைய பேர்கிட்ட இருந்து பாராட்டுக்கள் குவிஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சொல்லவும், இங்க ராஜாங்கம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜாங்கம், இது எல்லாத்துக்கும் உங்க மருமக தமிழ்ச்செல்விக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், கண்டிப்பா ரொம்ப நன்றிமா தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு. உடனே தமிழும் வந்துட்டு, எதுக்கு மாமா நீங்க எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க,
இது என்னோட கடமை மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா சாவித்திரி, தாமரை, அப்புறம் ஈஸ்வரின்னு எல்லாருக்கும் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. ஐயோ, இவளுக்கு அடுத்தடுத்து எல்லாம் நல்லதாவே நடக்குதே, இவளுக்கு மேற்கொண்டு கெட்ட பேர் ஆக்கணும்னு நினைச்சா இவ என்னடானா எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு, தலைவரே இன்னைக்கு நீங்க நம்ம வீட்டில் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே தலைவரும் வந்துட்டு, சரிங்க அமைச்சரே, சாப்பாடு தானே, சாப்பிட்டுட்டு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லவும் இங்க மோகனா எல்லாரும் அவசரமா சமைச்சுக்கிட்டே இருக்காங்க. தமிழ் கீழே ஒரு ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க. அடுத்து சாப்பாடு ரெடியாகவும், சரிங்க தலைவரே வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் தலைவர், அவரோட மனைவி, அப்புறம் தமிழ், ராஜாங்கம், சேது எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சுட்டு, சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சுமா அப்படின்னு மோகனா கிட்ட சொல்றாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் சொல்லிடுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் பேசிட்டு, சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் அங்கே இருந்து கிளம்பும்போது அவருக்கு படபடன்னு வந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. ஐயோ என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவரோட மனைவி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி டாக்டரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் தமிழ் வந்துட்டு, அவரை கொஞ்சம் படுக்க வைங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னமா பண்ண போற, இந்த மாதிரி நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறது தாமா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவரோட மனைவி சொல்றாங்க. உடனே அப்பத்தா வந்துட்டு, எம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, இந்த மாதிரி தான் எனக்கும் நெஞ்சுவலி வந்து கீழே விழுந்துட்டேன், அப்போ என் பேத்தி தான் வந்து என்ன காப்பாத்துனா அப்படின்னு சொல்லவும் அடுத்து தமிழும் வந்துட்டு அவரோட நெஞ்சை பிடிச்சி அமுக்கி அவருக்கு முதல் உதவி சிகிச்சை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா சேது வந்துட்டு, என்னாச்சு சீக்கிரமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டே இருக்காரு. தமிழ் முதல் உதவி பண்ண அடுத்த நிமிஷமே கட்சி தலைவர் முழிச்சிடுறாரு. உடனே அவரோட மனைவி வந்துட்டு, என்னங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கவும் ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, திடீர்னு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் அப்பந்தான் டாக்டரும் வராங்க. டாக்டர் வந்து அவரை செக் பண்ணி பார்த்துட்டு, இப்போ எல்லாம் நார்மலா இருக்கு, பிபி ஒருவேளை அதிகமாகி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கலாம். சரி, யார் இவருக்கு முதலுதவி பண்ணது அப்படின்னு கேட்கவும் இந்த மாதிரி எங்க வீட்டு மருமக தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க. ரொம்ப சரியான நேரத்துல நீங்க இவருக்கு முதல் உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தமிழை பாராட்டுறாங்க. உடனே கட்சி தலைவரோட மனைவி வந்துட்டு, ரொம்ப நன்றிமா, என் வீட்டுக்காரரோட உயிரை நீ தான் காப்பாத்தி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கையை பிடிச்சி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கமும் வந்து தமிழை பார்த்து சிரிக்கிறாரு. அப்பந்தான் பார்த்தா மீடியா பிரஸ் எல்லாம் வந்துடுறாங்க. கட்சி தலைவருக்கு ஏதோ ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பா வராங்க. உள்ள வந்துட்டு தலைவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி தலைவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, என்னோட மருமக டாக்டருக்கு படிக்கிறதுனால அவங்க தலைவருக்கு முதல் உதவி பண்ணிட்டாங்க, இப்ப தலைவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ராஜாங்கம் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உடனே தலைவரும் வந்துட்டு, ரொம்ப நன்றிமா, நீ மட்டும் இல்லை அப்படின்னா நான் இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு நன்றி சொல்றாரு. இத எல்லாரும் பார்த்துட்டு தமிழை பாராட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சாவித்திரி, ஈஸ்வரின்னு எல்லாருக்கும் வயிறு எரியுது. என்னடி இவ அடுத்தடுத்து கோல் போட்டுக்கிட்டே இருக்கா, இவளை எப்படியாவது அடிச்சு கீழே தள்ளிடலாம்னு பார்த்தா இவ என்னடானா மேல மேல ஏறிக்கிட்டே போறா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா கட்சி தலைவர் கிளம்பி போகவும் ராஜாங்கம் வந்துட்டு, ரொம்ப நன்றிமா, நீ படிச்ச பிள்ளைங்கிறத அப்பப்ப நீ நிரூபிச்சுக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம்
தமிழுக்கு நன்றி சொல்லி தமிழை பாராட்டுறாரு. அதே மாதிரி சேதுவும் வந்துட்டு தமிழுக்கு நன்றி சொல்றாரு.